ஐயா தூங்குறீங்களா? அப்புறமா பேசட்டுமா? பரவாயில்ல, சொல்லுங்க. ஐயா நாங்க சைவ சித்தாந்த கழகம் திருநெல்வேலியில இருந்து பேசுறேங்க ஐயா. என்னோட பெயர் கார்த்தி சங்கர். இந்த சூரியனார் கோயில் ஆதீனத்தை கையகப்படுத்த போறதா இந்து சமய அறநிலைத்துறை சேகர்பாபு ஐயா நீங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தா தினமலர்ல ஒரு நியூஸ் வந்தது. நான் கையப்பட்டுறேன்னு சொல்லி தினமலர்ல ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க ஐயா. தவறு இருந்தாதான் சொல்லியிருக்கோம். ஓ வேற ஒரு ஆதீனத்தை நியமிச்சு அந்த சொத்துக்களை மறுபடியும் அந்த ஆதீனத்தை தம்பிரான்ட்ட ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்க ஐயா. அதெல்லாம் சூழ்நிலை சட்டம் என்ன சொல்றதான் செம்னியாயிஸ்டாங்க. சட்டத்துக்கு மீறி நீங்க கையகப்படுத்தினா நாங்க சைவ சித்தாந்த கழகம் சார்பா சைவர்கள் சார்பா நாங்க போராட்டம் பண்ணுவோம் உங்க வீட்டு முன்னாடி. அப்படியா? ஆமாங்க ஐயா. யார்கிட்ட பேசுற? உங்க வீட்டு முன்னாடி தாங்க ஐயா போராட்டம் யார்கிட்ட பண்ணுவோம். பேசுற? அமைச்சர் சார்கிட்ட பேசுறேங்க ஐயா. யார்கிட்ட பேசுற? வந்து பண்ணு பார்க்கலாம். கண்டிப்பா நீ பண்றேங்க ஐயா. சொன்னதுக்காக நான் பண்றேன். ஓகேங்க நான் ஐயா. பண்ற ஐடியால இல்ல. சரிங்க ஐயா. இப்ப இந்த மிரட்டலுக்காக பண்ணி பாக்குறேன், நீ வந்து பண்ணு. கண்டிப்பாங்க ஐயா. எதிர்கட்சி எல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க. நீ சட்டமன்றத்துல குரல் கொடுத்தாங்க. அதே மாதிரி அண்ணாமலை பேசுவாரு. பேசுவாரு. எடப்பாடி சட்டமன்றத்துல ஒரு ஆதீனத்துக்கு ஆதரவா பேசினாரு. அதே மாதிரி பேசுவாங்க. இல்ல இப்ப இதுக்காகவே பண்ணுவோம். இப்ப நீ சொன்னதுக்காக பண்றோம். சந்தோஷம். நீங்க பண்ணி பாருங்க ஐயா. நான் நடக்கிறது நடக்கட்டும். டேய் தூக்க சொல்லும் உன்ன. டேய் தூக்க சொல்லும் உன்ன. டேய் தூக்க சொல்லும் உன்ன. டேய் தூக்க சொல்லும் உன்ன. கொஞ்சம் மரியாதை பேசுங்க. நான் உங்கள்கிட்ட ஐயான்னு பேசிட்டு இருக்கேன். நீங்க வாடா பேசுறீங்க. சும்மா